25 minutes மட்டுமே தான் உங்களுக்கு டைம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பிளேயர்ஸ். இன்னும் நிறைய மேட்சஸ் நடத்தணும் இன்னைக்கு டேல. பிளேயர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. குயிக்கா மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்ட்ரைக்ல டீம் எம்கே பிரதர்ஸ்காக மணி அண்ட் நான் ஸ்ட்ரைக்ல விஜய். முதல் ஓவர் போடுறதுக்காக சக்தி ஃபார் த டீம் எஸ்கேஜி. முதல் ஓவர் போடுறதுக்காக எஸ்கேஜிக்காக சக்தி. நல்ல வேகம் அவருடைய பந்தில் இருக்கும். பார்க்கலாம் முதல் ஓவர். பாசிட்டிவா எதிர்பார்ப்பாங்க டீம் எஸ்கேஜி. ஒரு ஃபயரான ஒரு பாசிட்டிவ் பார்க்க போறோம். செகண்ட் இன்னிங்ஸ் உடைய முதல் பந்து சக்தி டு மணி. எம்கே பிரதர்ஸ் பேஸ் பண்ணக்கூடிய முதல் பந்து 36 பந்துகள்ல 62 அடித்தால் வெற்றி பெறலாம். பால் நம்பர் 1. ரொட்டேஷன்ல பார்க்கிறோம். நல்ல ஃபீல்டிங், அருமையான ஒரு ஃபீல்டிங். அம்பயர் சிக்னல் ஹிட்ஸ் a wicket gone. முதல் பந்திலே விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்றாங்க டீம் எஸ்கேஜி பார்க்கிறோம். மணி வாஸ்பி டிபார்ட்ஸ். Match number 3 on a toss. The team Sabari Club straight camera. ஒரு நிமிஷம் இங்க ஃபோக்கஸ் பண்றேங்க. So match number 3 on a toss. The team Sabari CC versus Ballu Boys. ரெண்டு டீம் கேப்டன்ஸ் இருக்காங்க. இந்த மேட்சை டாஸில் போட்டு துவங்கி வைக்க லோகேஷன் அவர்கள் KCC ஒரு சீனியர் பிளேயர். The toss call. Sabari Cricket Club. On the toss, choose to bowl first. So match number 3 on a toss update. Sabari CC won the toss. Straight away choose to bowl first. Hari. New batter for the team MK Brothers. One down la Money. இப்போ களத்துல முதல் பந்திலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டீம் எஸ்கேஜி. ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட், நல்ல ஒரு கேட்ச். மிட் ஆன்ல சந்தோஷ வச்சு கரெக்டான ஒரு ஃபீல்டரை வச்சு கரெக்டா விக்கெட்டை பிடிச்சிருந்தாங்க. ஒன்டர்ல நியூ பேட்டர் மணி. பால் நம்பர் 2. இட்ஸ் a quick one, ஒரு டாட் பால். முதல் பந்திலே விக்கெட், அடுத்த பந்து டாட் போட்டிருக்காரு இங்க சக்தி. மணி அவருக்கான ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டை பார்க்கிறோம். டீப்ல ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க அண்ட் லாங் ஆஃப்ல ஒரு ஃபீல்டர். பவர் பிளே என்ற காரணத்தினால நெக்ஸ்ட் ஒன் சம்பய சிக்னல். இட்ஸ் a white சிக்னல். எக்ஸ்ட்ரா மூலமா ஒரு ஓட்டங்கள் வருது டீம் எம்கே பிரதர்ஸ்க்கு. white சிக்னல். நெக்ஸ்ட் ஒன். And we get super connection. பின்னால ஸ்கொயர் லெக் திசையில் ஒரு umpire signal. Wait for the signal. It's a boundary. முதல் பவுண்டரி பதிவு பண்றாங்க டீம் எம்கே பிரதர்ஸ். மணி பேட்ல இருந்து பவர் பிளே என்ற காரணத்தினால ஃபீல்டர் எல்லாருமே சர்க்கிள் உள்ள நிக்கிறாங்க. ஃபீல்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்சு தெளிவா அடிக்கப்பட்ட ஒரு 4. நெக்ஸ்ட் ஒன். வாவ், அருமையான ஒரு கம்பேக். இட்ஸ் a white signal. ரெண்டாவது வைட் வருதுங்க இந்த ஓவர்ல. எக்ஸ்ட்ராஸை கண்ட்ரோல் பண்ணணும் டீம் எஸ்கேஜி. லைன் கொஞ்சம் மாறி இருக்கு. அந்த வகையில் ஒயிட் கிடைச்சிருந்தது. நெக்ஸ்ட் ஒன். அண்ட் பிக்கப் ஷாட், அருமையான ஒரு பிக்கப் ஷாட். வெளியே போய் விழும். அண்ட் இட்ஸ் a sixer. முதல் ஆறு பதிவு பண்றாங்க டீம் எம்கே பிரதர்ஸ். அதுவும் மணி பேட்ல இருந்துங்க. நல்ல புல் ஷாட் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு 6 மாத்திருக்காரு டீம் எம்கே பிரதர்ஸ்க்காக. அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல் ஓவரே பவர் பிளேயர்.
The next one. And மீண்டும் ஒரு பிக்கப் ஷாட் ஃபீல்டர் இருக்காங்க. ஃபீல்டர் உள்ள வச்சிருந்தாங்க 1-2 அப்படின்றத பார்க்கும் பொழுது ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இட்ஸ் சிங்கிள். லாங் ஆன்ல ஒரு ஃபீல்டரை பார்க்கிறோம் அண்ட் லெக் சைட்ல ஒரு ஃபீல்டர். விஜய் இப்போ ஸ்ட்ரைக்ல. ஆஹா, தெளிவான ஒரு பிளேப்பா. ரொட்டேட் பண்ணி கொடுத்திருக்காரு ஒரு ஸ்ட்ரைக், ஒரு சிங்கிள். அண்ட் சிங்கிளோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு டீம் எம்கே பிரதர்ஸ். எப்படி எஸ்கேஜி ஸ்டார்ட் கொடுத்தாங்களோ அதே போல ஒரு ஸ்டார்ட்டை பார்க்கிறோம் இங்க எம்கே பிரதர்ஸ் பேட்ல இருந்து. முதல் ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. சொன்ன மாதிரி கரெக்டா 10 ரன் ரேட் மெயின்டைன் பண்ணா மேட்சை க்ளோஸ் பண்ணலாம். கரெக்டான ஒரு ஸ்டார்ட். 10 ரன்ஸ் மேல ரொட்டேட் பண்ணிருக்காங்க முதல் ஓவரிலே. அதுவும் பவர் பிளேவை எக்ஸலண்டா யூஸ் பண்ணிருக்காங்க டீம் எம்கே பிரதர்ஸ். And second over போறதுக்காக டீம் எஸ்கேஜிக்காக ஆல்ரவுண்டர் சந்தோஷ். bowlingல இப்போ ஸ்ட்ரைக்ல விஜய். பவர் பிளே முடிஞ்சிருக்கு அண்ட் ஃபீல்டர் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தாங்க மேட்ச் ஃபயரா போக போகுது. செகண்ட் ஓவர் முதல் பந்து சந்தோஷ் டு விஜய். நல்ல ஒரு லென்த். ஒரு ஓட்டங்களுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கும். இட்ஸ் a சிங்கிள். சந்தோஷ் போலிங் பொறுத்த வரைக்கும் நல்ல வேகம். நல்ல ஒரு போலிங் ஆக்ஷன். அழகான ஒரு போலிங் ஆக்ஷன் பார்க்கலாம். முதல் பந்திலேயே ஒரு ரன் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு தற்போது வரைக்கும். இப்போ ஸ்ட்ரைக்ல மணி. அவரோட பேட்ல இருந்து 10 ரன் குயிக்கா வந்திருந்தது பவர் பிளேல. ஒரு பவுண்டரி ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாரு. இப்போ ஸ்ட்ரைக்ல மணி. நல்லா இருக்க போதுங்க இந்த பேட்டில். சந்தோஷ் டு மணி. ஸ்டார்ட் பண்ணலாம். சந்தோஷ் டு மணி. அடுத்த பந்து. ஒரு ஓட்டங்கள் ஓடி இருக்காங்க. இட்ஸ் a ஒயிட் சிக்னல். எக்ஸ்ட்ராஸ் பிளஸ் ஒரு ஓட்டங்கள் 2 ரன் கிடைக்குது டீம் எம்கே பிரதர்ஸ்க்கு. எக்ஸ்ட்ராஸை கண்ட்ரோல் பண்ணணுங்க. எக்ஸ்ட்ராஸை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் டீம் எஸ்கேஜி. பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன். பேக்ல ஆடுறதுக்கான ஒரு ட்ரை வேகம் இருந்தது. அந்த வகையில் ஒரு டாட் பால். இந்த லைன் கரெக்டா போட்டிருக்காரு. அவரோட எக்ஸிகியூஷன் தெளிவா இருந்திருக்கு. அந்த வகையில் ஒரு டாட் பால பாக்குறோம். பேட்ஸ்மேன் ரீட் பண்றதுக்குள்ள ஒரு குயிக்க ஒன். அடுத்த பந்து. லெக் சைட்ல ஆடுறதுக்கான ஒரு முயற்சி இருந்தது. பேக் டு பேக் டாட் பால்ஸ் ஃப்ரம் சந்தோஷ். என்னதான் முதல் ஓவர்ல ரன்ஸ் போனாலும் இந்த ஓவர்ல தற்போது வரைக்கும் எக்ஸலண்டான ஒரு டெலிவரிஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு டீம் எஸ்கேஜிக்காக. வேரியேஷன் போலருங்க சந்தோஷ். நெக்ஸ்ட் ஒன். இட்ஸ் a quick one. நல்ல ஒரு கீப்பிங் பட் ரன் அவுட்டுக்கு கொஞ்சம் ஜஸ்ட்ங்க. பட் ஒரு ரன் மாத்தி இருக்காங்க. இட்ஸ் a சிங்கிள். வைடு போனதுக்கு அப்புறம் ஃபயரான ஒரு போலிங்கர். 2 டாட் பால், அது மட்டும் இல்லாம ஒரு சிங்கிள் விட்டு கொடுத்திருக்காங்க இந்த ஓவர்ல சந்தோஷ். ரொட்டேஷன் லெக் சைடுல கேப்ல ஃபீல்டர் இருக்காங்க. மொத்தமா 3 ஃபீல்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க லெக் சைடுல பாக்குறோம். ரொட்டேட் தி ஸ்ட்ரைக். இட்ஸ் a சிங்கிள். ஓவரோட கடைசி பந்து லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். லாஸ்ட் பால்.
ஷாட்டுக்கான ஒரு ட்ரை, இட்ஸ் a டாட் பால். இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. குட் ஓவர் ஃப்ரம் சந்தோஷ். சோ 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. சோ இந்த ஓவர் ஜஸ்ட் 5 ரன்ஸ்க்கு bowling போட்டிருக்காருங்க சந்தோஷ் ஃபார் தி டீம் எஸ்கேஜி. என்னதான் முதல் ஓவர்ல 14 ரன் போனாலும் இந்த ஓவர்ல 5 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 19 ரன். 2 overs 19 ரன்ஸ் போர்ட்ல. பிளேயர்ஸ் கொஞ்சம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. So 2 overs 19 runs போர்ட்ல. So third over bowlingல சஞ்சய் for the team SKG. ஒரு யங்ஸ்டர் டீம் எஸ்கேஜிக்காக 3வது ஓவர் வீசுறதுக்காக உள்ள வந்திருக்காருங்க. So நல்ல ஒரு வேகப்பந்து வீச்சாளர் சஞ்சய் for the team SKG. So ஸ்ட்ரைக்ல மணி. So 3வது ஓவருடைய முதல் பந்து. So ball number 1. So பேக் ஆடுறதுக்கான ஒரு முயற்சி மேலதான் பட்டிருக்கு. ஒரு டாட் பால். டாட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க டீம் எஸ்கேஜி இந்த 3வது ஓவர். சஞ்சய் லைன் அண்ட் லென்த் தெளிவா இருக்குங்க அவருடைய பந்து வீச்சுல. அந்த வகையில முதல் பந்தே ஒரு பாசிட்டிவா ஒரு டாட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. செகண்ட் ஒன். And இங்க ஒரு கேட்ச். வாட் a catch. இங்க கீப்பர் கேட்ச். இட்ஸ் a wicket. ஒரு டைவிங் கேட்ச். எக்ஸலண்டான ஒரு டைவ். சாதாரண விஷயமே கிடையாது. அந்த டைம் இருக்கணுங்க. அந்த டைம் தெளிவா இருந்தது. சத்யானா யூ ஆர் கிரேட். வாட் a catch. நல்லா அடிச்சு இந்த மணி விக்கெட் has been gone. The new batter for the team MK Brothers. Bala. Itwan Bala. சூப்பரான ஒரு நாக்காடி கொடுத்திருக்காருங்க மணி. So team appreciate பண்றாங்க. And தற்போது ஸ்ட்ரைக்ல பாலா for the team MK Brothers. இப்ப களத்துல பெரிய பெரிய ஆர் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ISPல விளையாண்டிருந்த பிளேயர். அண்ட் இப்போ களத்துல Sanjay to Bala. The next 1. So முதல் பந்தை நல்ல ஒரு பிக்கப் ஷாட். ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு ஓட்டங்கள் கிடைக்கும். இட்ஸ் a single. ஸ்ட்ரைக்க மாத்தி கொடுத்துறாருங்க. ரன் ஓடுறாங்கங்க. ஆஹா. So 1-2 மாத்தி இருக்காங்க. So நல்ல ஒரு திங்கிங் 2 பேட்டர்ஸ் கிட்டியும் 2 ரன். So 1-2 மாத்தி 2 ரன் மாத்தி இது கொடுத்திருக்காங்க டீம் எம்கே பிரதர்ஸ்க்காக 2 ரன்ஸ். So தற்போது 3 பால் போட்டிருக்காருங்க சஞ்சய். So 4வது பால். 4th one. So வேகம் இருந்தது. அந்த வகையில் ஒரு டாட் பால் ஃப்ரம் சஞ்சய். So வேகத்துக்கு தடையே இருக்காதுங்க இவருடைய பந்து வீச்சுல. அந்த வகையில ஒரு டாட் பால் போட்டு கொடுத்திருக்காரு டீம் எஸ்கேஜி காக. So next 1. So மேல பட்டிருக்கு. எண்ட் இங்க ரெடி பண்ணிருக்காங்க. இட்ஸ் a strike. ஒரு சிங்கிள் கிடைக்கும். So இந்த ஓவர் மணி அவருடைய விக்கெட்டையும் எடுத்திருந்தாங்க. So பவுண்டரிஸ் பதிவு பண்ணியிருந்த மணி ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும். சோ இந்த ஓவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கடைசி பந்து லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர், தேர்ட் ஓவர். இட்ஸ் a legal delivery dot ball. சோ டாட் ஓவர் கம்ப்ளீட் ஆனதுங்க. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. 3 ரன்னுக்கு bowling போட்டிருக்காருங்க சஞ்சய். 3வது ஓவர் 3 ரன்ஸ்க்கு bowling போட்டிருக்காரு. So எக்ஸலண்டான ஒரு ஓவர். என்னதான் முதல் ஓவர்ல ரன்ஸ் போனாலும் அடுத்த 2 ஓவர் பிடிச்சு போட்டிருக்காங்க டீம் எஸ்கேஜி. So 3 ஓவர்ஸ் முடிவில் அணி எண்ணிக்கை 23.
உங்களுக்கான பிரேக் இருக்க போது 22 மணிக்கும் 23 சொல்லி 22. We kindly request next teams ரெடியா இருங்க. ஹடில்ஸ் வந்து முடிச்சிருங்க. மேட்ச் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹடில்ஸ் வேண்டாம். முன்னாடியே வந்து ஹடில்ஸ் முடிச்சீங்கன்னா நீங்களும் பீஸ்ஃபுல்லா பேசிட்டு உள்ள வரலாம். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹடில் அந்த டைம்ல வந்து நீங்க உள்ள வாங்க நாங்க ப்ரெஷர் பண்ண விரும்பல. ஸோ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் நெக்ஸ்ட் விளையாடுற டீம்ஸ் வந்து ஹடில்ஸ் இப்பவே முடிச்சிருங்க. அடுத்த மேட்ச் பல்லு பாய்ஸ் வெர்சஸ் சபரி கிரிக்கெட் கிளப். ரெண்டு டீமும் வந்து ரெடியா இருக்கும்போது கேட்டுக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த டோர்னமெண்ட்க்கு கேசிசி டிராஃபி 2025க்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்க அனைவருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த இடத்துல மிஸ்டர் அருண் சார் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி, காசா கிராண்ட் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல விக்கி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் கேஜிகே குழுமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி. கேபிகே அவர்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் மெனி சப்போர்ட்டர்ஸ் அரௌண்ட் த சிட்டி ஃபார் திஸ் டோர்னமெண்ட்ஸ் அவங்க அனைவருக்குமே வந்து கேசிசி சார்பாக இருக்க விளையாட்டு வீரர்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவர் சின்சியர்லி தேங்க்ஸ் டு மிஸ்டர் மதன் அவர்கள், சந்தோஷ்புரம் மதன் அவர்களுக்குமே வந்து நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் மெனி குட் ஆர்ட்ஸ் அண்ட் கோல்டன் ஆர்ட்ஸ் பெரிய பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்க்கு. அவங்க அனைவருக்குமே இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பிக் லிஸ்ட் 1 by 1 நாங்கள் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் மேட்ச் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 3 ஓவர் ஹரிகரன். ஸோ பிளேயர்ஸ் ஜக்கு குடிக்கக்கூடிய தண்ணி ஜக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. குடிச்சிட்டு இங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஜக்கு இல்ல, ஸ்டேஜ் கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணிருங்க. 3 ஓவர் முடிவில் அணி நினைக்க 22 4வது முதல் பந்து ஸ்ட்ரைக்ல பாலா. ஒரு சுவிட்சுக்கான ஒரு ட்ரை வேகம் இருந்தது. அங்க ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா அப்படின்றத பார்க்கும் பொழுது போலர் ஃப்ரண்ட்ல வந்திருந்தாரு. ஸோ டாட் பால். ஸோ டாட்டோட ஷாட் பண்றாங்க இந்த 4வது ஓவரை. சந்தோஷ் இதுக்கு முன்னாடி ஓவர் எக்ஸலண்டா போட்டிருந்தாரு. 5 ரன்னுக்கு போலிங் போட்டிருந்தாருங்க டீம் எஸ்கேஜிக்காக. இந்த ஓவர் முதல் பந்தை டாட்டோட ஷாட் பண்ணிருக்காரு. 2வது பால். இட்ஸ் a quick one. ஒரு டாட் பால். ஸோ பேக் டு பேக் டாட் பால்ஸ் இந்த ஓவர்ல. இன்னும் 4 பால் இருக்கு. வேகம். 3 பந்துகள் டாட் பால் போட்டிருக்காருங்க இந்த ஓவர்ல. சந்தோஷ் ஃபார் தி டீம் எஸ்கேஜி ஒரு ஃபயர் ஸ்டார்ட். முதல் ஓவர்ல 5 ரன் விட்டு கொடுத்தாரு. பட் இந்த ஓவர் முதல் 3 பந்துகளுமே டாட் பாலா மாத்தி கொடுத்திருக்காரு டீம் எஸ்கேஜிக்காக. அடுத்த பந்து நீங்க பிக் ஷாட் நல்லாவே பட்டுது. நீங்க தெரிச்சுக்கிட்டு போயிருக்க. அண்ட் இட்ஸ் நோ பால் சிக்னல் பிளஸ் பவுண்டரி. மொத்தமா 5 ரன் வருதுங்க இந்த பந்துகள்ல. நோ பால் பிளஸ் பவுண்டரி மொத்தமா 5 ரன்கள். பாலா பேட்ல இருந்து பவுண்டரி அண்ட் ஃப்ரீ பால். ஃப்ரீ பால் எப்படி யூஸ் பண்ண போறாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃப்ரீ பந்து பாலாக்கு இலவசமாக கிடைக்கும். ஃப்ரீ பந்த அருமையா போட்டிருக்காரு. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஜஸ்ட்டுங்க. அது ஒண்ணா மாத்திருக்காங்க. நோ பால்ல ஒரு பவுண்டரி கொடுத்தாலும் அடுத்த ஃப்ரீ பந்த 1 ரன் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு சந்தோஷ். நல்ல கம்பேக் இந்த ஃப்ரீ பந்துல. கடைசி 2 பந்துகள். இங்க மிஸ் பண்ணிருக்காங்க. பவுண்டரிக்கு வாய்ப்பு இல்ல. நல்ல சேவ், குட் சேவ். பட் இங்க 2 ரன் 2 ரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க டீம் எம்கே பிரதர்ஸ். ஒயிட் பிளஸ் 2 மொத்தமா 3 ரன். ஒயிட் பிளஸ் 2 மொத்தமா 3 ரன் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன்.
இட்ஸ் a quick one. வேகம் இருந்தது. இட்ஸ் a wicket gone. So விஜயோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க டீம் எஸ்கேஜி. நான் இது கேட்சா போல்டானா? கேட்ச். ஓகே. So wicket நல்ல ஒரு கேட்ச், சூப்பரான கேட்ச். The new batter for the team. So 31 கடைசி ஒரு பால் இருக்கு. So last ஒரு பால் இருக்கு, 31 போர்ட்ல. And new batter for the team MK பிரதர்ஸ்காக திலீப். இப்போ ஸ்ட்ரைக்ல. Last one ball of this over. So ஸ்ட்ரைக்ல திலீப். சூப்பரான ஒரு ஹிட்டருங்க. பார்க்கலாம் அவருடைய ரன்ஸ்ல இருந்து பவுண்டரிஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணி குடிக்கக்கூடிய ஜக்கு கொஞ்சம் திரும்பி கொடுத்துருங்க இங்க ஸ்டேஜ் கிட்ட. ஸோ குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி இருக்கு ஜக்கு இல்லை. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பிளேயர்ஸ். ஓகே, லாஸ்ட் பால். அம்பையர் சிக்னல், இட்ஸ் a no ball. ஸோ ஃப்ரீ பால் கிடைக்கும். ஃப்ரீ பந்துங்க. இந்த ஓவர்ல ரெண்டாவது நோ பால் வருது சந்தோஷ் போலிங்ல. பேட்ஸ்மேன் ஓகேவா? பேட்ஸ்மேன் ரெடி ஆயிட்டாரு. சோ ஃப்ரீ பால் ஃபார் திலீப்காக கிடைக்கும் இந்த பந்துல. சோ ஃப்ரீ பந்து. ஷார்ட் ஹார்ட் ஒரு ட்ரை. இட்ஸ் a quick one. இட்ஸ் a டாட் பால். டாட் பாலோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. சோ 4 ஓவர்ஸ் முடிவில் அணி எண்ணிக்கை 32. சோ 12 பந்துகள்ல 30 அடித்தால் வெற்றி. 12 பந்துகள்ல 30 அடித்தால் வெற்றி. சோ 15 ரன் ரிக்வயர்ட் ரன் ரேட். 12 balls 30 runs required. ஐந்தாவது ஓவர் bowlingல சஞ்சய் for the team SKG. சோ 3 ரன்னுக்கு bowling போட்டிருந்தாரு இதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் போடும்போது. அன்னிக்கான 5வது ஓவர், அவருக்கான 2வது ஓவர். சோ 12 பந்துகள்ல 30. அடிக்கக்கூடிய பிளேயர் 2 பிளேயர்ஸ்மே இப்ப களத்துல பார்க்கலாம். இந்த 12 balls குரூஷியலா இருக்குங்க. சஞ்சய் அவருடைய முதல் பந்து ஸ்ட்ரைக்ல பாலா. அண்ட் சஞ்சய் 2 பாலா, பால் நம்பர் 1.